ரசிகர்கள்லாம் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் தாவேக்கா தொண்டர்கள்லாம் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. உங்களை நேசித்த உங்களுடைய மனைவி பிள்ளைகளையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த விழாவுக்கு நீங்கள் அழைக்காமல் ஒரு நடிகை அழைத்ததன் மூலமாக எல்லாருமே வந்து அதிர்ச்சியில் தான் ஆயிட்டாங்க. ஓகே சார், எனக்கும் உள்ளபடியே எனக்கு இது அதிர்ச்சி தான். விஜய் நான் குடும்பத்தோடு சேராமல் இப்படி பண்ணிட்டாரு, இன்னும் இனிமேல் நான் வாக்களிக்க மாட்டேன். முதல் வரிசையில் வந்து இப்படி உட்காந்து இது வரைக்கும் எந்த முதலமைச்சருமே இந்த மாதிரி பண்ணது. இது வந்து நாளைக்கு வந்து அவருக்கு இதே தொடர்ந்தாருன்னா வச்சுங்களேன், ஃபியூச்சரில் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்ல இப்போவே நான் சொல்கிறேன், இது உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் நிச்சயமா அம்மாவாக முடியுமா? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க திரிஷா வந்து அம்மாவாக போறாங்க. ஆமா சார், எப்படி சார் முடியும்? வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஷேக்வார் சார் தான் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். நான் நல்லா சாஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நிறைய விஷயம் இன்னைக்கு நீங்க பேச வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். சுதந்திர தினம் வாழ்த்துக்கள் அன்னைக்கு, அதான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். அதாவது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தா இதுக்கு எண்டே இல்லடா அப்படின்ற மாதிரி வந்து திருப்பியும் அவர்கள் வந்திருக்காங்க, என்ட்ரி கொடுத்துருக்காங்க. யாருன்னா வந்து மாண்புமிகு உயர்திரு, அவங்க மரியாதை இல்லாம சொன்னா கோச்சிப்பாங்க சார், த்ரிஷா அவர்கள் தான் வரிசையிலே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்க தான் சிறப்பான சம்பவம் சொல்லிட்டீங்க முதல்ல. இது சிறப்பான சம்பவமா? ரசிகர்கள்லாம் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் தாவேக்கா தொண்டர்கள்லாம் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. இப்போ நீங்க சிறப்பான சம்பவம்னா உங்களுக்கு சேர்த்து தான் ஊற்றுவாங்க. சிறப்பான சம்பவம்னா வந்து எப்படி சொல்றேன்னா சார், யார் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ரைட்டு, எதிர்பாராத விஷயம்னா அது எப்படி சிறப்பான சம்பவமா இருக்கும்? ரொம்ப அதாவது கேட்டால் இதெல்லாம் கொண்டாடக்கூடிய விஷயமே கிடையாது. முதல்ல அடிப்படையில் இங்கே மற்றவருடைய உணர்வை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இங்கே நம்ம மனிதர்களாக இருக்க முடியும். நீங்கள் என்ன வேணால் இருந்துட்டு போங்க, நீங்கள் ஒரு தலைவராக இருந்துட்டு போங்க, தொண்டனாக இருந்துட்டு போங்க, பெரிய ஆளுமையாக இருந்துட்டு போங்க, பெரிய டான்ஸர், நடிகர், அது இன்னும் எக்ஸட்ரா எல்லாத்தையும் நீங்கள் போட்டுங்க, இதெல்லாம் இருக்கும். அடிப்படையில் நீங்கள் ஒரு அருகில் உள்ள அந்த ஆன்மாக்களை வந்து புரிஞ்சிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து மனுஷனாகவே இருக்க முடியும். ஆமாம் சார், சரிங்களா? அந்த ஆன்மாக்களை புரிஞ்சு அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் நீங்கள் வந்து செய்தீங்கன்னா அப்போ நீங்கள் கடவுளே ஆகிடுவீங்க, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்து என்ன பயன்? உங்களை நேசித்த உங்களுடைய மனைவி பிள்ளைகளையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த விழாவுக்கு நீங்கள் அழைக்காமல் ஒரு நடிகை அழைத்ததன் மூலமாக மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, தாவேக்கா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, விஜய் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த இடத்துல வந்து சில பேர் மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி நான் பேச விரும்பல. விஜய் அவர்களை வந்து யாரும் வந்து வன்மையாக கண்டிக்கலை, எதிர்த்து பேசலை. ஆனால் வருத்தங்களை பதிவு பண்ணுறாங்க. விஜய் அண்ணா இப்படி செஞ்சிடக்கூடாது, நாங்கள் விஜய் அண்ணா கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை, விஜய் அண்ணா குடும்பத்தோடு சேராமல் இப்படி பண்ணிட்டாரு, இன்னும் இனிமேல் நான் வாக்களிக்க மாட்டேன், நான் ஏன் வாக்களிச்சேன்னு நான் நினைக்கிறேன், இப்படி தான் இருக்க தவிர விஜய் யாரும் கடுமையாக வந்து எதிர்க்கலை, கண்டிக்கலை. ஒரு ஏமாற்றம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணுறாங்க. தங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வருத்தங்களை தான் அங்கே பதிவு பண்ணுறாங்க எல்லாருமே. கூடவே வந்து திரிஷாவை என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். உச்சபட்சமாக ஒருத்தர் வந்து தீக்குச்சி மூலமாக திரிஷா படத்தை வந்து கொளுத்துற மாதிரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அது உச்சபட்சமான ஒரு காட்சி. அது நான் உள்ளத்தை வந்து தொட்ட காட்சி. அது ஒரு படம் எரிஞ்சு அதுலேருந்து அவங்களுடைய மனைவியோடு அவர் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அது எக்ஸ்ட்ராடினரி சீன். அது உள்ளபடியே வந்து பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு காட்சி. அது அவருக்கு மனசில், எல்லார் மனசில் என்ன தோணுதோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் விஜய் அவர்களை வந்து யாரும் எதிர்க்கலை, விஜய் அவர்களை யாரும் கண்டிக்கலை. அதையும் கூட சில பேர் கேள்வியாக வைக்கிறாங்க, ஏன் வந்து விஜய் அவர்களை வந்து கண்டிக்கலை, அப்போ ஆண்கள் செய்தால் தப்பு இல்லையா அப்படின்லாம் கூட சில பேர். இங்கே ஃபெமினிசம் பேசுறதுக்கோ, அந்த பெண்ணியம் குறித்து பேசுறதுக்கோ, இங்கே வந்து ஆணாதிக்கம் குறித்து பேசுறதுலாம் வந்து இங்கே சப்ஜெக்டே கிடையாது. ஒரு தனி மனிதன், அந்த தனி மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய ஆளுமையாக உருவாகிருக்கிறாரு, அந்த ஆளுமை எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு பெண்ணால் அப்படின்ற பார்வையில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இந்த விஷயத்த.
இங்கே வந்து விஜய் வந்து ஆணாதிக்கம் செலுத்துறாரா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா அது இன்னும் அந்த உறவுகளை காயப்படுத்தும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சார்பு நிலைக்கு போயிடுவோம் நம்ம. இப்போ நம்ம விஜய் எதிர்க்கிறோன்றது நம்ம நோக்கம் கிடையாது, யாருக்குமே அந்த நோக்கம் கிடையாது. ஆனால் விஜய் செய்யக்கூடிய தப்பை சுட்டி காட்டணுன்ற அந்த ஆர்வம், அதீத ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் உங்களுக்கு இனிமேல் வாக்களிக்க மாட்டோம்னு சொல்றது. ஓகே, நாங்கள் உங்களுக்கு வாக்களிச்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது. இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தைகள் தான் பலரும் பதிவு பண்ணிட்டு வராங்க. அவன் த்ரிஷாவை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. த்ரிஷாவை கடுகளவு யாருமே ஏற்றுக்கவே இல்லை. ஸோ கட்சியினரும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, யாருமே அதை ஏற்றுக்கவே இல்லை. இப்போ எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அந்த வேலை இருக்கு இல்லையா, விஜய்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதிவு செய்யக்கூடிய வேலையை வந்து யார் பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தன் சொந்த கட்சியினர்களே பண்ணுறாங்க. என்னன்னா அந்த கடுமையான வார்த்தைகள் வந்து போடல, வருத்தங்களை பதிவு பண்ணாங்க. த்ரிஷா விஷயத்தில் கடுமையான வார்த்தைகளை பதிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னுடைய இது கேட்டால் விஜய் அவர்கள் வந்து இதை நான் மட்டுமே இல்லை, எல்லாருமே வந்து அதிர்ச்சியில தான் ஆயிட்டாங்க. ஓகே சார், எனக்கும் உள்ளபடியே எனக்கு இது அதிர்ச்சி தான். நீங்க சொன்ன எனக்கு ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. ஆனா வந்து இந்த வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே வந்து இந்த பதவியேற்பு விழாக்குமே வரல. இல்ல அதாவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். வாபஸ் வாங்கிட்டாலே என்ன பொருள், அப்ப குடும்பத்தோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்றது தான் பொருள். அப்ப அது குடும்பத்தோட இணைஞ்சிட்டாங்கன்னா என்ன, எப்படியும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம், அல்லது வரலனாலும் அடுத்த சிக்மா திரைப்படம் அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நம்ம பார்த்தோம். நானே எதிர்பார்த்தேன். ஆமா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு அழைக்கல்னா கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போதான் கொஞ்சம் அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து லண்டன்லேருந்து வரணும். அது நிகழ்ச்சியிலேருந்து இந்த நிகழ்ச்சியிலனாலும் அடுத்த நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது. சிக்மா திரைப்பட விழாவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிரச்சனை இல்லைன்னா வந்து அவங்க வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, இவங்க வந்து த்ரிஷா வந்தது தான் பிரச்சனை. அங்கே முதல் வரிசையில் வந்தது யாருமே வந்து ஜீரணிக்கவே இல்லை. அதில் குறிப்பாக அவங்க அம்மா வந்து ரொம்ப புன்முறுவலோட அந்த இன்முகத்தோடு சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து வரவேற்கிறதும் சரி, அதுக்கப்புறம் அவங்க முதல் வரிசையில் இடம் கொடுத்தது, அவங்க கூடவே அவங்க தாயாருக்கு இடம் கொடுத்தது, இது எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே குடும்பம் சகிதமான்ற மாதிரி அந்த பார்வை வந்தவுடனே தான் எல்லாருமே வந்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவை சார்ந்தவர்களோ அல்லது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் கூட இந்த கடுமையான விமர்சனம் வந்து முன்வைக்கல. ஆமாம் சார், எல்லாமே தன் சொந்த கட்சியினரே வச்சாங்க. இது வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒருவேளை நினைச்சு ஃபீல் பண்ணி இருக்கலாம். ஏன்னா ஒரு பேக் ஃபயர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பாக கூட எடுத்துட்டு இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு எதிர்ப்பு வரும் அப்படின்னு யூகிச்சிருக்கலாம் கண்டிப்பா. ஆனா இப்படி வந்து மொத்தமே வந்து சொந்த கட்சியிலே வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நோக்கி தாவேகா போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ சுதந்திர தின விழாவே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பல் ஆயிடுச்சு. அந்த நிகழ்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முதல் முறை ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமங்கலகரமாக ஆயிடுச்சு. அப்படிதான் வந்து எல்லார் பார்வையிலும் இருக்கு. நானும் கூட நான் சொல்றேன், கண்டிப்பாக கேட்டேன், இது வந்து இதை விஜய் வந்து இதை செய்திருக்க கூடாதுன்றது என்னுடைய எண்ணம், தனிப்பட்ட எண்ணம். சார், இப்போ அந்த முதல் வரிசை அப்படின்ற ஒரு விஷயத்துல பாக்குறப்போ வந்து புரோட்டோகால்ஸ் படி பாக்குறப்போ சிஎம் அவர்களோட குடும்பத்தினர், அதாவது அப்பா, அம்மா, குழந்தைகள், மனைவி, இவங்களுக்குலாம் வந்து அந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து வேற யாராவது வராங்கன்னா வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து வாங்கணும், அதாவது சிஎம் சைட்ல இருந்தே வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கப்போ இந்த புரோட்டோகால்ஸும் அவரே விருப்பப்பட்டு கூப்பிடுற மாதிரி இல்லை. இது நான் சொல்றேன், இது வந்து புரோட்டோகால் படி வந்து பார்த்தீங்கன்னா முதல் வரிசைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎம் கிட்ட கேட்பாங்க, லிஸ்ட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு முதல் வரிசையில் யாரெல்லாம் உட்காராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்லாமல் இது நடக்காது, அது தெளிவாகணும். அதுல எதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது அதிகாரிகள் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதிகாரிகள் என்ன இன்ட்ரெஸ்ட் த்ரிஷாவை அழைக்கணும்ன்றது நீங்களே சொல்லுங்க. அதிகாரிகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல? அவங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறீங்க, எங்க அம்மா அப்பா முதல் வரிசையில வரணும், யாரெல்லாம் உட்காரணும்ன்றத. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி யாரும் இப்படி வந்து முதல் வரிசையில வந்து இப்படி உட்கார்ந்து இது வரைக்கும் எந்த முதலமைச்சருமே இந்த மாதிரி பண்ணதில்லை. ஓகே சார், இப்போ அந்த வகையில் பார்க்குறப்போ எல்லாருமே வந்து த்ரிஷா அவர்கள் பக்கமே தான் எல்லாம் அந்த கடுமையான விமர்சனங்கள் அங்கே மட்டும்தான் போதை தாண்டி என்ன சொன்னல, விஜய் அவர்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களால வந்திருக்க முடியாதுன்ற பொறுத்து ரெண்டு பேருக்குமே சமமாக தானே இந்த கிரிட்டிசிசம்ஸ் போகணும். ஆனால் ஏன் ஒரு பக்கம் மட்டும் போதும்? இல்லை, இது நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார், கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க பொறுத்து தான் இது. இப்போ கிரிட்டிசிசம் பண்றவங்களை வந்து ரெண்டு பிரிவா நீங்க எடுத்துங்க. முதல் கிரிட்டிசிசம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வந்து வருத்தத்தை பதிவு பண்றாங்க, கோபத்தை கூட பதிவு பண்றாங்க. ஆனால் வந்து யாரும் திட்டி தீக்கல. ஆனா அதே த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா வந்து கடுமையான வார்த்தைகள் போட்டு திட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு சைடில் நீங்க பாத்தீங்கன்னா கட்சியினர் இருக்கிறாங்க, அரசியல் கட்சியை சார்ந்தவங்க,
அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து சிலரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்றது, கிண்டல் பண்றது, நையாண்டி இதெல்லாம் பண்றதை பார்க்குறோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக தரப்புல எதுவும் பெருசா ஷேக் பண்ணாது. காரணம் கேட்டா இவங்க வந்து கடந்த காலத்துல இதெல்லாம் இவங்க பேசுறது தானே. இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க இவங்க. ம். ஸோ வந்து ஆபாசமான வந்து அர்ச்சனைகள் பண்ணுறதுல திமுக வந்து டிஎன்ஏவே அப்படி தானே இப்படி தானே சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிடலாம். இப்போ ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தன் சொந்த கட்சியை சார்ந்தவர்களே வந்து இங்கே காரி உமிழக்கூடியது. இது எனக்கு எப்படி நினைவூட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா என் டி ராமாராவுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துச்சு. அதுதான் என் மைண்டில் அப்படியே வந்தது. எப்படின்னா என் டி ராமாராவ் கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன குடும்பத்திலேருந்து அவர் விலகி வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு வந்து மொத்தம் 11 பேர் 9 பேர் தெரியல, 11 பேர் நினைக்கிறேன் மொத்தம். பிள்ளைகள், மகள்கள் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவர் வந்து அதுக்கப்புறம் மனைவி இறந்த பிறகு லோன்லி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் லட்சுமி சிவபார்வதி வராங்க, அவங்க கதை எழுத வந்தாங்க. அப்புறம் இவர் எழுத 2 பேரும் மாறி மாறி எழுதினாங்க. அவங்களுக்குள்ள வந்து எழுதினே இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து கட்சியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அது கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. அப்போ வந்து இவர் சந்திரபாபு நாயுடு வந்து கட்சியோட பொதுச் செயலராக இருக்கிறார் அந்த கட்சிக்கு. அப்போ அவர் சார்பில் தான் அந்த கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் தாங்க. இவங்களுடைய வருகை வந்து அவங்களுக்கு பிடிக்கல, கட்சியினருக்கு பிடிக்கல. அப்போ பிடிக்காத போது ஒரு கட்டத்தில் கேட்டிங்கன்னா என் டி ராமாராவை தேவுடுன்னு சொன்ன அதே மக்கள் வந்து செருப்பு தூக்கி வீசுனாங்க. யார் மீது? இவர் மேல, என் டி ராமாராவ். எந்த வந்து ஆந்திர மக்கள் வந்து தேவுடு சொன்னாங்களோ, கட்சி தொண்டர்கள் இருந்தாங்களோ, செருப்பு தூக்கி வீசினாங்க. நேற்றைய தினம் நடந்த இந்த விஷயத்தை நான் கூர்ந்து கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய கல்ட்டா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனைகள், இந்த சொன்ன இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கு. இது வந்து நாளைக்கு வந்து அவருக்கு இதே தொடர்ந்தாருன்னா வச்சுங்களேன், ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்ல இப்போவே நான் சொல்றேன், இது உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் நிச்சயமா இருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் இது சரிவா சந்திப்பார். இது வேண்டாத வேலை. இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டு வந்தது கதை வேற சார். அது கம்பேர் அது சில ஊடகங்கள் திட்டமிட்டு பண்றாங்க, பண்ண வைக்கப்படுறாங்க. ஊடகங்களை பேசுறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கணிசமான இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து பேசுறாங்க. ஜெயலலிதா அவர்ல அது பாருங்க, ஒரு நல்லா புரிஞ்சுங்க. ஜெயலலிதா எப்படி வராங்கன்னு தெரிஞ்சுங்க. அடிப்படையில் இது தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஜெயலலிதா வந்து உங்களுக்கு வந்து இப்ப எம்ஜிஆர் அவரோட நடிச்ச எவ்வளவு நடிகை இருக்காங்க. ரொம்ப நெருக்கமா நடிச்ச நடிகைன்னு பாத்தீங்கன்னா நீங்க லதாவை தான் சொல்ல முடியும். நெருக்கமா சில படங்களை வேணா எடுத்து பாருங்க. இந்த இதயக்கணின்ற படங்கள், இதெல்லாம் சில படங்கள்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இவங்க நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா சாரி லதா இவங்களை காட்டிலும் அதிகமான படங்கள் வேணா இவங்க நடிச்சிருக்கலாம். ஒரு 4 படங்கள் குறைவா நடிச்சிருக்கலாம் லதா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா நடிச்சது லதா தான் நடிச்சிருந்தாங்க. ஆனால் எப்படி வந்து இவருடைய எம்ஜிஆருடைய அந்த குட் புக்ல எப்படி உள்ள நுழையிறாங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு சோகம். 2வது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா நெருக்கமான்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆருக்கு கிடையாது. ஜெயலலிதாவுடைய அம்மா வந்து நெருக்கம். யாருக்கு நெருக்கம்? எம்ஜிஆருக்கு. அப்படின்னு சொல்றேன். நெருக்கம் தான் நான் சொன்னேன். நீங்க எங்கேயோ யோசிக்காதீங்க. இல்ல, நான் நெருக்கம் சொன்னதான் நீங்க எங்கேயோ யோசிக்கிறீங்களா? நெருக்கம்னா ஒரு பரிச்சயம், பழக்கம், வழக்கம் அந்த மாதிரி இருக்கு. நல்ல பாண்ட் ஒரு இருக்கு. நல்ல பாண்டிங்லாம் சொல்ல, பாண்டிங் தான் நான் சொன்னேன். நீங்க நல்ல பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல பாண்டிங்லாம் நான் சொல்ல. ஏதோ ஒரு நெருக்கம், ஒரு உறவு இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? எங்கேயோ யோசிக்கிறீங்க. நார்மலா வாங்க சார். வந்துட்டீங்களா இல்லையா? என்ன பாக்குறீங்களா இல்லையா? என்னதானே பாக்குறீங்க? அப்படி இருக்கும்போது அப்போ அதன் மூலமா வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில வந்து அவங்க அம்மா எல்லாம் போயிடுறாங்க. அவங்க ஒரே துணை அம்மா தான். அம்மா இல்லாத போகும்போது வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க லோன்லி ஆயிடுறாங்க. அது காரணம் கேட்டா வந்து இவர்கிட்ட இருந்து சோபனா பாபு கிட்ட இருந்து ஒரு கருத்து வேற்றுமையில விலகி இருக்கிறாங்க. அது ஒண்ணு. சரிங்களா? அப்போ இவங்க தனியா இருக்கும்போது என்ன கேட்டா அப்பதான் வந்து இது அந்த காலத்துல வந்து ஊடகங்கள்ல வந்த செய்தி நான் சொல்றது. அப்போ அவங்க என்ன சிலர் கேட்டா கொண்டு வந்து என்ன செய்யணும்னா இந்த பாய்ஸ் கார்டன்ல அவங்கள குடியமர்த்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான வந்து கேட்டா வந்து சொல்லுவாங்களா, அவங்க பராமரிப்புக்கு தேவையான உதவி எல்லாமே இவர் தான் செய்யறாரு. ஒரு கட்டத்துல என்ன சார் கேட்டா சரி லோன்லியா இருக்க வேணாமேன்றதுக்காக அரசியல் வேலைகள் செய்யட்டும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கூட்டங்கள்ல இந்த பொண்ணை வந்து இந்த கூட்டங்கள்லாம் கலந்துக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள்ல கலந்துக்கிறது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்ன சார் சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது சத்துணவு திட்டம் எப்போ கொண்டாருன்னா 2வது ஆட்சி முறை, முதல் ஆட்சி முறை அப்போ கிடையாது. 2வது ஆட்சி முறை வரும்போது சத்துணவு திட்டம் கொண்டு வர்றாரு. அந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது அப்போ அதுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாரு. அந்த பொறுப்பை இவங்க வந்து செயல்படுத்துறாங்க. அப்ப இவங்களுக்கு மெல்ல மெல்ல இவங்களுக்கு ஒரு ஆதரவு, கட்சியில ஒரு ஆதரவு கூட்டம் வருது. இது அந்த டைம்ல வந்து கலைஞரை சமாளிக்கிறதுக்கு உதவுச்சு.
ஓகே. காரணம் வந்து எம்ஜிஆருக்கு நிகரான கூட்டம்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் திமுக வந்து எல்லாருமே பேச்சாளராக இருந்தாங்க, மிகப்பெரிய பேச்சாளர் இருந்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொற்பமான நபர்கள் தான். அப்போ அதே சமயத்தில் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் அந்த பதவி மேல கொஞ்சம் அந்த ஆசை இருக்கு. நாவலராக இருக்கட்டும், மற்ற 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பதவி மீது ஆசைப்படாத ஒரு நபர் யாரு? ஜெயலலிதாவா இருக்கட்டும். அப்போ அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு எம்ஜிஆருக்கு. இந்த பதவி மீது ஆசைப்படாத நபர்னா யாருன்னா ஜெயலலிதா தான். அப்படியே ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. ஏன்னா அவங்க பெண்ணை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? ஆமா ஆமா. அது அவ்வளோ ஈஸியாக தமிழ்நாட்டில் வந்துட முடியுமா? அப்படி இருக்கு. நம்மளே வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அது வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நினைச்சாரு. அப்போ என்ன சொல்றேன்னா அந்த கட்சி கூட்டங்கள்லாம் அங்கங்க போயிட்டு கலைஞருக்கு நிகரான வந்து ஒரு கூட்டம் நமக்கு மட்டும்தான் வருது. நம்மளால எல்லா இடத்துக்கும் போக முடியல. ஏன்னா முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றனால எல்லா இடத்துக்கும் போக முடியல. ஆனால் கலைஞர் அப்படி சுற்றுப்பயணம் செய்யறாரு. அப்பெல்லாம் பயங்கர சூறாவளி பிரச்சாரம் பண்ணுவாங்க. காலையில் வந்து மதுரை இருப்பாங்க, மறுநாள் காலையில் இங்கே சென்னையில் கூட்டத்தில் இருப்பாங்க. திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சியில் இருப்பாங்க, மறுநாள் இங்கே இருப்பாங்க. கோயம்புத்தூர் இருப்பாங்க, மறுநாள் இங்கே இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சாங்க. திமுக உயிரோட்டமாக வச்சிருந்தார் கலைஞர். அப்போ நிகரான கூட்டம் அப்போ வந்து ஜெயலலிதாவை பயன்படுத்தினாங்க. இதுதான் உண்மை. அப்போ அடுத்த கட்டமாக ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருடைய அந்த இயலாமை இருக்கு இல்லையா, கடைசி காலத்தில் வந்து 3வது முறை தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அடுத்த 2-3 வருடங்களில் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. காது கேட்க முடியாமல் போயிடுது, வாய் பேச முடியாமல் போயிடுது. இது ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இயங்குறவங்களுக்கு திடீர்னு காதும் வாயும் கேட்கலன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளங்கள் வரும் இல்லையா? ஆமாம் சார். அதுவும் முதலமைச்சராக இருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயலாமையை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நபர்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டாங்க. அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் வாரி சுருட்டினவங்க தான். அப்புறம் கல்வி தந்தை ஆயிட்டாங்க அந்த டைம்ல வாரி சுருட்டினவங்கலாம். சரிங்களா? எதுக்காக சொல்றேன்னா அந்த சூழ்நிலையில ஜெயலலிதா என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோஷ்டி உருவாச்சு இல்லையா? அதை வச்சு அவங்க வந்து கட்டினா அடுத்த கட்டமா வந்து தன்னை வந்து ஒரே ஒரு வார்த்தையின் மூலமா கட்சியினர் அத்தனை பேரும் கவர் பண்ணாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் என்னன்னா, யார் உங்க அரசியல் எதிரின்னு கேட்கும்போது ஜானகின்னு சொல்லலை, இல்லை வந்து இவங்களுக்கு எதிராக இருந்த எந்த அமைச்சரையும் சொல்லவே இல்லை. எனக்கு அரசியல் எதிரினா புரட்சி தலைவருக்கு யார் அரசியல் எதிரியோ அவர் தான் எனக்கு அரசியல் எதிரி, கருணாநிதி தான் என்னுடைய அரசியல் எதிரினாங்க. அப்போ ஒட்டுமொத்த தொண்டர்களும் அப்படியே வந்து ஜெயலலிதா கிட்ட வந்துட்டாங்க. நான் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆமா சார். ஜெயலலிதாவுடைய அந்த அரசியல் பயணம் இங்க வந்து இன்னைக்கு சூழல் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அம்மாவாக முடியுமா நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க திரிஷா வந்து அம்மா ஆக போறாங்க, அம்மா ஆக போறாங்க. எப்படி சார் முடியும்? எப்படி முடியும்? அது ஏன்னா இதுதான் நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து எப்போ வேணா நீங்க ஒரு கட்சிக்கு பொறுப்புல வரணும். அந்த பொறுப்புக்கு நீங்க வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில தொண்டர்கள்லாம் ஏத்துக்கணும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை யாருமே வந்து எதிர்க்கவே இல்லை, கொண்டாடினாங்க எம்ஜிஆர் பொறுப்பு கொடுத்த போது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நாளைக்கு தப்பி தவறி ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு ஏதாவது அறிவிச்சாக்கா அர்ச்சனா கல்பாத்தியே வந்து அர்ச்சனை பண்றாங்க. இதெல்லாம் உண்மை. ஒரு பொறுப்பு அறிவிச்சாக்கன்னா கொந்தளிப்பாங்க எங்க கட்சியினருக்கு. அந்த அளவுக்கு எப்படி என் டி ராமாராவுக்கு எந்த நிலைமையும் அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இதே அப்படிதான் நினைச்சாங்க சிவபார்வதி. நான் கேட்டா நம்ம ஆந்திராவில் ஒரு ஜெயலலிதா ஆயிலான்னு நினைச்சாங்க. ஆனா அப்படியே தலைகிற மாறிடுச்சு. என் டி ராமாராவ் தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு அந்த அளவுக்கு அங்க ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருந்துச்சு. இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு கட்டத்துல வந்து வழியை நீங்க திணிச்சிங்கன்னா, திரிஷா வந்து இந்த கட்சிக்குள்ள கொண்டு திணிச்சிங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய வேண்டான்ற தூக்கி எறிகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு வந்து விஜய் மீது வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலா இருக்கிறாங்க. அது நாளைக்கு நீங்க வந்து ஒரு வேண்டாத பொருளை வந்து நீங்க திணிச்சிங்கன்னா நாங்க உங்களை நேசிக்கிறோம், அது ஒரு வெறுப்பு. நீங்க இன்னொருத்தர கொண்டு வந்து எங்க முன்னாடி நிறுத்துறீங்க, போங்க நீங்களும் வேணாம் அப்படின்ற அந்த மனோபாவத்துக்கு வந்துருவாங்க மக்கள். ஸோ அதனால அதை மீண்டும் அந்த தப்பை செய்ய மாட்டாருன்னு நம்ம நினைக்கலாம், எதிர்பார்க்கலாம். அது என்னன்றது பார்க்கலாம் இனிமேல். இது வந்து நீங்க எதுக்காகன்னா ஜெயலலிதா அம்மா ஆக போறாங்க, சாரி திரிஷா வந்து அம்மா ஆக போறாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா? திரிஷா வந்து ஒருபோதும் அம்மா ஆக முடியாது தெரியும் சார். ஆனா அந்த பாணியை அவங்க ட்ரை பண்றாங்கன்றது அப்புறம் தெரியுது சார். ஆசைப்படலாம் சார், யார் வேணா ஆசைப்படலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெயலலிதா வந்து அதாவது அம்மா ஆகணும்னு ஆசைப்பட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களால குறைஞ்சபட்சம் அண்ணி தான் ஆக முடிஞ்சிச்சு, அம்மா ஆக முடியல. புரிஞ்சு சார், எனக்கு புரியுது சொல்றது. பல பேர் ஆசைப்பட்டாங்க, நான் அம்மா ஆகணும். அண்ணி தான் ஆனாங்க. சசிகலாவே ஆக முடியல, அவங்க சின்னம்மாவா தான் ஆனாங்க, அம்மா ஆக முடியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நினைச்சா நீங்க வந்து அம்மா ஆகிட முடியாது சார். நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் அம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு.
கண்டிப்பா சார். அப்ப அடுத்தபடியா போனோம்னா வந்து நைனா நாகேந்திரன் பிஜேபி தலைவர் அவர் வந்து ஒரு பொது இடத்துல வந்து மீட்டிங்ல வந்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. பேசிட்டு இருந்தப்போ வந்து த்ரிஷா அவர்களையும் விஜய் அவர்களையும் மறைமுகமா பேசின மாதிரி அப்படின்னு வந்து ஊடகங்கள் திணிச்சிருச்சு. இல்ல த்ரிஷா அவர்களை எங்க பேசுனாங்க முன்னாடி சொல்றீங்களா இப்போ சொல்றீங்களா? இப்போ ரீசெண்டா அவர் வந்து த்ரிஷாவை பத்தி சொல்லவே இல்லை இப்ப சார். பேசியிருக்காரு. அம்மாவை தேடுறீங்க, அப்பாவை தேடுறா இல்லையா, நீங்க அம்மா கிட்ட போய் தேடுங்கன்ற மாதிரி வார்த்தை. ஆமா, அந்த ஒரு மாதிரி இதா பேசியிருந்தாரு. அது தப்பு இல்லை சார். அது அந்த மாதிரிலாம் இப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்பாவை தேடினாருன்னு சொல்றீங்க, அன்னையோடு முடிஞ்சிச்சு அந்த கதை. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டாரு, செங்கல்பட்டுல வந்து மனைவி வந்து கணவன் தேடுறாங்கன்னு சொல்லிட்டாலும் அப்பயும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து நீங்க இப்போ வந்து சட்டசபையில வந்து அப்பாவை தேடுறீங்கன்னா நீங்க வீட்டுல போய் அம்மா கிட்ட தானே போய் கேட்கணுன்றதுலாம் அது என்ன மாதிரியான அர்த்தம் வருது? ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசலாமா சார்? ரெண்டாவது முடிஞ்சு போன விஷயம், முடிஞ்சு போன விஷயத்த திருப்பி நீங்க பேசுறீங்கன்னா அது வந்து அதுதான் சார். இப்போ இவங்க குஷ்பு அவர்கள் வந்து இது வந்து ஒரு பேசுனது தப்பு, நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பேசுனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க சார். அதுக்கு நைனா நாகேந்திரமே வந்து இந்த மாதிரி வீடியோல திரிச்சு போட்டாங்க, நான் அந்த அர்த்தத்துல நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம பலருமே வந்து இது இப்படி பேச வந்து ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ சார் அதெல்லாம் தாண்டி இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ இன்னொரு விஷயம் வந்து இவரு எதிர்கட்சி தலைவர் டிஎம்கே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசினப்போ வந்து உங்களால உள்ள தூக்கி வைக்க முடியுது, ஏன் நைனா நாகேந்திரனை வைக்க முடியலையா, பிஜேபி கண்டு பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் அந்த எழுப்புது சார். இல்ல இது முதல் ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி அவர்கள் வந்து கைது செய்யறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிசிபேஷன் பெயில் போட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரணை பண்ணிட்டு அவங்க வழக்கு பதிவு பண்ணி அனுப்பிட்டாங்க. இது ஒரு பக்கம். கைது நடவடிக்கை இல்லைனாங்களோ வழக்கு இருக்கு, சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளபடியாக குஷ்பு கண்டனம் தெரிவிக்கிறத விடுங்க. குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. குஷ்பு வந்து ஒரு பொருட்டை நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதில்லை, சரிங்களா? அரசியல் வந்து நாசமானதுக்கு காரணம் பல பேர் வந்து இந்த நடிகைகள் வந்து தகுதியான அந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலர் தகுதி இருக்கோ இல்லையோ வெறும் நடிகை என்ற அந்த அடிப்படையில் மட்டுமே வச்சுட்டு பதவி கொடுக்கறதுடைய விளைவுகள் தான் இங்கே அரசியல் நாசமானதுக்கு ஒரு காரணம்னு வச்சுங்களேன். நான் குஷ்பு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நடிகைன்ற அந்த தகுதி மட்டுமே வச்சுட்டு நீங்கள் பதவி கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சரியான நடவடிக்கை இல்லை. ஆனால் அதுக்கான தகுதி இருந்ததுன்னா நீங்கள் பதவி பொறுப்பு தாராளமாக தரலாம். நீங்கள் குஷ்புக்கெல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தேசிய மகளிர் ஆணையத்துக்கு உறுப்பினரெல்லாம் இருந்தாங்க. அப்போ விளங்குமான்னு பார்த்துங்க. சரி, நான் இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இவங்க கண்டனம் தெரிவிக்கலன்றதெல்லாம் வேற. நீங்கள் நைனா நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை வந்து விட்டது வந்து அது தப்பு தான். ரெண்டாவது முடிஞ்சு போன விஷயம். நீங்கள் அந்த சூழ்நிலையே நீங்கள் பேசினீங்கன்னா கூட பதில் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அவர் அரசியல் ரீதியா வந்து அப்பாவை காணும்ன்றது வந்து பேசுனதுன்றதுன்னா ஸ்டாலின் தான் பேசினாரு, சட்டசபைக்கு உள்ள பேசினாரு. அதுக்கு பதிலடியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடும்பத்தை எடுத்து வச்சு பதில் கொடுத்தாரு. அதுவே சரியில்லைன்னு பேசும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத நீங்க இதை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில வந்து அப்பாவை தேர்றாரு கேட்டா அவங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும் சொல்றதுன்னா அது என்ன மீன் பண்றாரு? அதுதான் எனக்கும் தெரியல சார். அது தப்பு இல்லையா? ஒரு என்ன நீங்க முதலமைச்சர் விட்டுருங்க சார், நீங்க தனிநபரா கூட இருக்கட்டும் சார், நீங்க வந்து அவரோட முடிங்க கதையை. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து அம்மா கிட்ட போறீங்க, அப்பா கிட்ட போறீங்க. வந்து இது வந்து உங்களுக்கும் நடக்கிறது என்ன? இப்ப இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் தெரியும், அப்பாவை வந்து தேடுறதுன்னா யார் ஸ்டாலினை தான் வந்து மென்ஷன் பண்றாரு, எல்லாருக்கும் தெரியும். சட்டசபையில பேசுறது அவரு அப்பாவை இழுக்கிறாருன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவியை இழுப்பேன்னு சொல்லக்கூடாது இல்ல. ஏன்னா இவர் அரசியல் பொது வாழ்க்கையில இருக்கிறார். ஸ்டாலின் வந்து பொது வாழ்க்கையில இருக்கிற அரசியல் இருக்கிறாரு. அவரை நீங்க விமர்சனம் பண்ணலாம், ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணலாம், இல்ல மற்ற கட்சிகள் தலைவர் கூட விமர்சனம் பண்ணலாம். ஆனா மத்த குடும்ப உறுப்பினர்களை நீங்க எடுக்கக்கூடாது இல்ல. இப்ப உதயநிதி என்ன செஞ்சாரு, அவங்க மனைவி வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல தேடுறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா அம்மா கிட்ட போய் கேளுங்கன்றோம். இதெல்லாம் அதீதமா இல்லையா? நியாயமா இது? அவங்களுக்கும் இந்த அரசியல் என்ன சார், அவங்களுக்கு விஜய் போனா முதலமைச்சர் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வரப்போறாங்க, அவ்வளவுதானே. அரசியல் தலையீடு, அரசியல பிரச்சாரம் பண்ணாங்களா, இல்ல வந்து பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிட்டாங்களா, எதுலையுமே மக்கள் கிட்ட ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களா? சொல்லுங்க. எதுவுமே கேட்டது. அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் இது அதீதமானது. அவர் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுப்பார் சார். முன்னாடியே ஒரு ஆமா இது முன்னாடி கேட்டிருக்காரு. ஒண்ணு நிக்கணும், ஆமா நான் சொன்னதுல தப்பு இல்லைன்னு நின்னீங்கன்னா பரவாயில்ல. அப்புறம் தொபுகரின்னு கீழே காலில் விழுந்துட வேண்டியது. ஸோ ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும் தான் கண்டிப்பா. நீங்க வழக்கூட பதிவு பண்ணலன்னா எப்படி? ஆமா, இது மாதிரி தப்பா பேசும்போது நீங்க கைது பண்ணலாம் முடியாதுன்னு வச்சுங்க, கைது பண்ண மாட்டீங்க அப்படின்னாலும் அவர் நான் மாற்றி சொல்லுவாரு, நான் இப்படி பேசல அப்படி பேசல, அவர் சொன்னதான் நான் சொன்னேன் அப்படிதான் சொல்லுவாரு.
ஆனா வழக்கு பதிவு பண்ணல. அப்போ நீங்க டிஎம்கே வழக்கு பதிவு போட்டீங்க, பிஜேபினா வந்து பம்முவீங்கன்னா என்ன பொருள்? அப்போ அது அப்படிதான் சார் தெரியுது. அப்படி ஆமா, அப்படிதானே எடுத்துப்பாங்க. ஆமா கண்டிப்பா. நீங்க வழக்கு நீங்க கைது பண்ணணும் சார், வழக்காவது பதிவு பண்ணல. வழக்கு பதிவு பண்றதே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் ஏன் பண்ணலன்றது தெரியல. அதுதான் அது காரணம் என்ன? பிஜேபி இவங்க குடும்பம் அங்க இருக்குல்ல, எப்படி பிஜேபி வந்து எதிர்த்து பண்ண முடியும்? அப்போ ஜெயிச்சாலும் பரவாயில்ல, பிஜேபியோட இன்னொரு டீம் மாதிரி உங்களை கன்சிடர் பண்ணிக்கலாமா? அப்படி இல்ல, பி டீம்ன்றது வந்து சார் இப்போ ஒரு விஷயம் சார், எப்படி இருந்தாலும் நீங்க வந்து மத்தியில் இருக்கிற வந்து ஆளுங்கட்சி வந்து தயவு இல்லாம இங்க ஆட்சி நடத்துறது சாதாரணம் கிடையாது. நீங்க ஒரு வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கினா கூட வயா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அங்க அப்ரூவல் நடந்தாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்ல கூட உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. தன்னிச்சையா நீங்க செயல்பட முடியாதுங்க. எல்லாமே மத்திய அரசோட ஒரு கட்டுப்பாடு தான். அப்ப எப்படி அவங்கள வந்து பகச்சிக்க முடியும்? ஸோ பிஜேபியோட மாநில தலைவரையே நீங்க கைது பண்ணுவீங்களா? முடியும். ஆனா ரொம்ப டிஃபென்சிவா இருக்கிற மாதிரி புரியுதுங்களா? இது அம்மா ஆட்சியா? இது அம்மா ஆட்சினா வந்து சங்கராச்சாரிய ஆமா சார் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால ஏன் சென்ட்ரல் ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மோடியா லேடியாலாம் அப்படிதான் கேட்டாங்க. வந்து மத்திய அமைச்சராக கூட வந்து கைது பண்றதுக்கான வந்து வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இங்க சட்ட நிபுணர்கள் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை நடத்தினாங்க ஒரு காலத்துல. சரிங்களா? அதனால வந்து திமுக தரப்புல இருக்கிற மத்திய அமைச்சர்ல கைது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் ஓடிச்சு. ஸோ ஜெயலலிதா மாதிரியான வந்து சொல்லிக்கலாம், நான் வந்து அம்மா மாதிரி 5 அம்மாவுக்கு சமம் நான் அப்படிலாம் சொல்லலாம். புரியுங்க சொல்றது? நீங்க அம்மாவா செயல்படுறீங்களோ இல்லையோ பார்த்தீங்களா, வேற யாரையும் அம்மான்னு சொல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டா போதும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப தாவேகா தொண்டர்கள் வந்து கழுவி ஊத்துறத பார்த்தா அப்படிதானே இருக்கு. நீங்க அம்மாவா வந்து நீங்க செயல்பட்டா கூட பரவாயில்ல, நான் அம்மாவா செயல்படுறேன், ஜெயலலிதாவா நான் செயல்படுறேன்னு வேற யாரையும் அம்மான்னு சொல்லாத அளவுக்கு நடந்துட்டீங்கன்னா போதும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து இதே மாதிரி நான் இன்னொரு இன்டர்வியூல சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.